Hi students. So இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான numerical problem, exercise problem அப்படினு சொல்லுவோம். book bagல இருக்கக்கூடியது. Problem number 4. A 150 watt lamp emits light of mean wavelength of 5500 angstrom. அதாவது ஒரு லாம்ப்னா தெரியும் இல்லையா? லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு பல்ப். ஓகே. சோ இந்த லாம்போட பவர் எவ்வளவு தெரியுமா? 150 வாட். வாட்ங்கிறது பவரோட யூனிட். அப்ப பவர் கொடுத்திருக்கான். இது எமிட் பண்ணக்கூடிய லைட்டோட வேவ்லெந்த் கொடுத்திருக்கான். வேவ்லெந்த் that is lambda எவ்வளவு? 5500 angstrom. ஓகே. if the efficiency is 12%, அப்படினா efficiency என்னது? பயனுறு திறன். சோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஒரு லைட் சோர்ஸா இருக்கட்டும், கரெக்ட்டா 150 வாட் பவரும் நமக்கு யூஸ் ஆகாது இல்லையா? அதுல கொஞ்சம் என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகும், டிசிபேட் ஆகும். அப்ப நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் நமக்கு யூசபிளா இருக்கு அப்படின்னா 12%. 100% கிடையாது. எவ்வளவு? 12% அதான் சொல்றான். அப்ப if the efficiency is 12% இருந்துச்சுன்னா find out the number of photons emitted by the lamp in 1 second. அப்ப நம்மளுடைய யூசேஜ் எஃபிஷியன்சி 12% இருக்குது அப்படின்னா எத்தனை போட்டான்ஸ் ஒரு செகண்ட்ல எமிட் ஆகும்? ஏன்னா லைட் கூட என்ன வரும்? போட்டான் வரும். போட்டான் எனர்ஜி. ஓகேவா? எஸ். சோ நார்மலா ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் எத்தனை போட்டான்ஸ் பாப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு 12% எத்தனை போட்டான்ஸ் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? சரி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறது டேட்டா. சோ என்னலாம் கொடுத்திருக்கான்? பவர் 150 வாட், அப்புறம் வேவ்லெந்த் lambda is equal to 5500 angstrom. மீட்டர்ல மாத்துங்க. 5500 into 10 power minus 10 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங்கிறது 10 power minus 10 மீட்டர். கண்டிப்பா SI யூனிட்ல மாத்தி தான் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், பாத்துக்கோங்க. then efficiency that is denoted by letter eta. எத்தனை percentage பா? 12%. இப்படி டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. 12% னா எத்தனைக்குமா 12%? 100. கரெக்ட்டா? அப்ப 12 by 100. 100 க்கு 12 இப்படி எழுதிக்கலாம். then find out the number of photons emitted by the lamp in 1 second. இல்லையா? அப்ப இங்க கேட்கலாம் என்னது? number of photons with 12% efficiency equal to question mark. இல்லையா? நார்மலா 100% எஃபிஷியன்சி யூசபிளா இருந்துச்சு அப்படின்னா 150 வாட் நமக்கு யூசபிளா இருக்கும். அப்படின்னா எத்தனை போட்டான்ஸ் வரும்? அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு 12% எத்தனை வரும் அப்படிங்கறத பாப்போம். சரி? ஓகே. சோ சொல்யூஷன் வருவோம். நமக்கு தெரியும் போட்டான் அப்படினாலே அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. மேக்ஸ் பிளாங்கோட ரிலேஷன் என்னது? E is equal to h nu. இந்த h nuங்கிறது தான் போட்டான். எத்தனை போட்டான்? ஒரு போட்டான். ஓகே. அப்ப எனர்ஜி ஆஃப் 1 photon is equal to h nu. அப்ப இங்க எழுதிக்கலாமா? எனர்ஜி ஆஃப் 1 photon is equal to h nu. இதான் ஃபார்முலா. நமக்கு நம்பர் ஆஃப் photons கேட்டிருக்கான் இல்லையா? சோ அப்ப எனர்ஜி ஆஃப் n photons equal to n into h nu. என்னால மல்டிப்ளை பண்ணனும். ஓகே. அப்ப ஜெனரல் ஃபார்முலா மாறுது பாருங்க. எனர்ஜி E is equal to n h nu. இதுதான் ஃபார்முலா. எனர்ஜி டைரக்ட்டா கொடுக்கல, பட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. பவருக்கு என்ன ஃபார்முலா? work done by time taken. ஓகேவா? work அப்படினாலும் எனர்ஜினாலும் சேம். ஏன்னா workோட யூனிட் ஜூல் தான், எனர்ஜியோட யூனிட் ஜூல். அப்ப இங்க எனர்ஜி போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து எனர்ஜி is equal to power into time. கொடுத்திருக்காங்க பாருங்க. emitted by the lamp in 1 second. அப்ப டைம் கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப டைம் 1 second. சரி, அப்ப எனர்ஜி பதிலா நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்னது? pt power into time equal to n h nu. nu னா frequency. frequency கொடுக்கல, wavelength கொடுத்திருக்கான். படிச்சிருப்போம். frequency என்ன ஃபார்முலா? frequency is inversely proportional to wavelength. wavelength அதிகமா இருந்தா frequency குறைவா இருக்கும். frequency அதிகமா இருந்தா wavelength குறைவா இருக்கும். frequency க்கு தான் notation nu. ஓகேவா? nu n யூஸ் பண்ணுவோம் சில இடங்கள்ல. ஓகே. anyway சோ அப்ப proportionality ஈக்குவலா மாத்தும்போது ஒரு கான்ஸ்டன்ட், அதுதான் c. ஓகே. ஏன்னா லைட் அதோட ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட். லைட்டுக்கு எவ்வளவு? 3 into 10 power 8. அப்ப c ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப என்ன வரும்? நியூ கொடுக்கல,
lambda கொடுத்திருக்கான். அப்ப நியூக்கு பால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? c by lambda. நியூக்கு c by lambda. இதுல இருந்து n number of photons is equal to இங்க போயிரும் pt lambda by hc. தேவையான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். is equal to p power 150 into time 1 second, then lambda 5500 into 10 power minus 10 divided by h. Planck's constant கொடுக்கல, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு. h is equal to 6.626 into 10 power minus 34 joule second. So 6.626 into 10 power minus 34 into c. C is speed of light. What is the value? 3 into 10 power 8 meter per second. For 3 into 10 power 8. Okay வா? multiply பண்ணலாம். So இங்க ஒரு 0, இதுல ரெண்டு 0. அப்ப 3 0 னா 10 power 3. 10 power minus 10 ல plus 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 10 power minus 7. சரி. கீழ என்ன இருக்கு? 10 power minus 34, 10 power 8. இத சேர்த்தா 10 power minus 26. மேல வரும்போது 10 power plus 26. ஓகே? சரி. இனி கீழ என்ன இருக்கு? 6.626 into 3. 6.626 into 3. 3 6 are 18, remaining 1. 3 2s are 6 plus 1 7. 3 6 are 18, remaining 1. 3 6 are 18 plus 1 19. 19.878 கீழ. ஓகே? சரி. இங்க மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுப்போம். நியூமரேட்டர்ல என்ன வரும்? இங்க ஒரு 15 இருக்கு. ஏன்னா zeros எல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். 15 உம் 55 உம் எவ்வளவு வரும்? 15 into 55. 5 5s are 25, remaining 2. 1 5 is 5. 5 plus 2 7. Then 5 5s are 25, remaining 2. Then 1 5 is 5. 5 plus 2 7. அப்ப என்னாச்சு? 5 7 plus 5 12, remaining 1. அப்ப 825. 825. ஓகேவா? இது கஷ்டமா இருந்தா நீங்க ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணா என்ன வரும்? 20. அப்ப டிவைட் பண்ண ஈஸி. 825 divided by 20 எவ்வளவு வரும்? Next step, n is equal to 825 by 20. 825 by 20. இதுல வந்து 4 5s are 20. இதுல 1 5, remaining 3 32. 32 னா 6 5s are 30, remaining 2 25. 25 னா 5 5s are 25. 4 ஆல டிவைட் பண்ணா 4 4s are 16. Okay. The next 5 5 வந்து 1 time. கரெக்ட்டா? The next point, remaining 1 இருக்கு 10. 10 ல எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 times, remaining 2 5. 41 point. சோ அந்த மாதிரி வரும். சோ அப்ப அப்ராக்ஸிமேட்டா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படினா இது எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணீங்கனா 41.5 into 10 power சேர்த்தீங்கன்னா 19 வரும். ஓகேவா? சோ 26 ல 7 போயிருச்சுனா 19. இவ்வளவு ஃபோட்டான்ஸ். இது நார்மலா 100% க்கு. இனி எஃபிஷியன்சி சேர்க்கல. அப்ப 12% தான் நமக்கு எஃபிஷியன்சினா பார்க்கணும். எப்படி? therefore number of photons emitted with எத்தனை percentage? 12% efficiency இருந்துச்சு அப்படின்னா n is equal to நார்மலா 100% னா 41.5 into 10 power 9 19 into 12%. 12% னா 12 by 100. ஓகேவா? 100 ல ரெண்டு 0 போயிரும். அப்ப இது என்ன ஆயிரும்? 17 ஆயிரும். ஓகே? சோ 12 41.5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா எக்ஸாக்ட்டா 49.8 into 10 power 18 அப்படினு வரும். ஓகே 49.8 into 10 power 18 இல்ல அப்படினா 498 into 10 power 17 இப்படின்னு வரும். ஏன்னா பவர்ல இங்க 17 இருக்கனால இப்படி எழுதிக்கலாம். 41.5 into 12 இந்த ஆன்சர். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா n is equal to 4.98. அப்ப ரெண்டு பாயிண்ட் இங்க மேல வந்துரும் 10 power 19. ஓகேவா? சோ இவ்வளவுதான். 12% னா இவ்வளவு ஃபோட்டான்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். 100% அப்படினா இவ்வளவு ஃபோட்டான்ஸ் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். ஓகேவா?
so it's very easy. Suppose இந்த efficiency அவங்க மென்ஷன் பண்ணல அப்படினா இதோட நீங்க முடிச்சிருக்கணும். ஏன்னா இது 100% க்கு பட் 12% மட்டும் தான் நமக்கு efficiencyங்கிறதுனால 100 க்கு 12 அதான் 12% மல்டிப்ளை பண்ணும்போது இதுல பாருங்க கிட்டத்தட்ட எத்தனை percentage குறையுது 12% போக எஸ் 88% வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகி கிடைக்குது. ஓகே, முக்கியமான ஒன்று, வெரி ஈஸி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.